நெட்டவள்ளி கிளாஸ்ல வேற யாரும் வரலையா? நீ தான் ஃபர்ஸ்ட் வந்தியா? ஆமா பம்பா, நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். நான் நினைச்சேன் சூர்யா ஃபர்ஸ்டே வந்திருப்பான்னு. அவன் தானே டெய்லி ஃபர்ஸ்டே வருவான். நெட்டவள்ளி உனக்கு தெரியாதா? சூர்யாவும் பிங்கியும் இன்னே வர மாட்டாங்க. ஏன் வர மாட்டாங்க? அவங்க ரெண்டு பேரும் டூர் போயிருக்காங்க. பிங்கி சூர்யா கூடயா டூர் போனா? அவளுக்கு தனியா போயிருக்கலாம்ல. ஐயோ நெட்டவள்ளி, சூர்யாவும் பிங்கியும் ரிலேட்டிவ்ஸ். அவங்க ஃபேமிலியா சேர்ந்து டூர் போயிருக்காங்க. இந்த சூர்யா இப்போ என்கிட்ட ஒழுங்கா பேசுறதே இல்லை. நான் தான் அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு. இப்போ பிங்கி வந்த பிறகு சூர்யா ஃபுல்லாக பிங்கிட்ட தான் பேசிகிட்டே இருக்கான். சூர்யா முன்னாடி எல்லாம் லீவ் எடுக்கணும்னா என்கிட்ட சொல்லிட்டு தான் லீவ் எடுப்பான். இப்போ என்கிட்ட அவன் ஒன்றுமே சொல்றது இல்லை. ஃபுல்லாக பிங்கி கூடயே பேசிகிட்டு இருப்பான். நெட்டவள்ளி நல்லா தானே இருந்தா, திடீர்னு அழுதுட்டு இருக்கா. என்னாச்சு நெட்டவள்ளிக்கு? நெட்டவள்ளி என்னாச்சு நெட்டவள்ளி? எதுக்கு நீ இப்போ அழுதுட்டு இருக்க? இல்லை பம்பா, நான் அழவே இல்லை. பொய் சொல்லாத. என்ன நீ அழுதுட்டு தான் இருக்க? சூர்யா என்கிட்ட மட்டும் சொல்லவே இல்லை அவன் டூருக்கு போகிறான்னு. நான் தானே அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. எனக்கு தானே அவன் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். ஃபுல்லாக எனக்கு கூட தான் சுற்றிட்டு இருப்பான். இப்போ பிங்கி வந்த பிறகு ஃபுல்லாக அவளுக்கு கூட சுற்றிட்டு இருக்கான். என்கிட்ட ஒழுங்கு எல்லாமே ஷேர் பண்ணுறதே இல்லை. நான் மட்டும் எல்லாமே அவன்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஐயோ நெட்டவள்ளி, சூர்யா யார்ட்டையுமே சொல்லியிருக்க மாட்டான் அவன் டூருக்கு போகிறான்னு. அப்படி சொல்லியிருந்தா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பான் நெட்டவள்ளி. இல்லை இல்லை, என்கிட்ட அவன் சொல்லலை. ஆனால் உனக்கு சொல்லியிருக்கான் இல்லை. அப்போ அவன் என்ன மறந்துட்டான். இனிமேல் அவன் வந்த பிறகு நான் பேசவே மாட்டேன். அவன் இந்த வருஷத்துலேருந்து என்னை கண்டுக்கவே இல்லை. நான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் டே சாக்லேட் எல்லாம் கொடுத்தேன் தெரியுமா? அவன் அதை நேரே கொண்டு பிங்கிட்ட கொடுத்தான். ஐயோ நெட்டவள்ளி, என்கிட்ட சூர்யா எல்லாம் சொல்லலை, பிங்கி தான் சொன்னான். நாங்கள் டூருக்கு போக போகிறோம், ஒரு வாரம் வரமாட்டோம்னு சொன்னான். அதை வச்சுட்டு தான் நான் உன்கிட்ட சொன்னேன். ஆனாலும் சூர்யா என்கிட்ட சொல்லியிருக்கலாம். நான் எல்லாம் ஒன் டே லீவ் எடுத்தாலும் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவேன் தெரியுமா? நாங்கள் ரெண்டு பேரும் ப்ரீகேஜியிலேருந்தே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெட்டவள்ளி, நான் ஒன்று சொல்லட்டா? சூர்யாவுக்கு பிங்கியை விட ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும். பிங்கி அவனுக்கு பிடிக்கவே செய்யாது. ஆனால் வேறு வழி இல்லை, ரெண்டு பேரும் ரிலேட்டிவ்ஸ் ஆச்சு. அதனால தான் அவன் பேசிட்டு இருக்கான். அதுவும் பிங்கி வந்து இந்த ஸ்கூலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கா. அவன் பேசலைன்னா பிங்கி வந்து வீட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவானா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ அவன் என்கிட்ட அவ்வளோவா பேசவே இல்லை. ஃபுல்லாக பிங்கிட்டே பேசிகிட்டு இருக்கான். எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா? ஐயோ நெட்டவள்ளி, கவலைப்படாத நெட்டவள்ளி. அவனுக்கு வேறு வழி இல்லை. பிங்கிட்ட பேசலைன்னா பிங்கி வந்து அவளுக்கு வீட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவானா? புதுசாக போயிருக்கு, எனக்கு ஒன்றுமே தெரியாது, சூர்யாவும் என்கிட்ட பேசவே இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவான். சூர்யா கிளாஸுக்கு வரட்டு, நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன். உண்மையாவே சூர்யா பாவம் தெரியுமா? பிங்கி தான் அவனை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கா. அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஃபுல்லாக கொடுமைப்படுத்திட்டே இருக்கா. அவள் அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொன்னால் உடனே சூர்யாவும் எல்லாமே பண்ணி கொடுக்கான். இல்லை அன்னைக்கு நான் பார்த்துட்டே இருந்தேன். நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் புக்கு கிடச்சில்ல. அப்போ பிங்கி சொன்னால் எனக்கு புக்கையும் சேர்த்து நீ வீட்டுக்கு கொண்டு போன. சூர்யா ஒன்றுமே சொல்லலை. அவளுக்கு புக்கையும் சேர்த்து வீட்டுக்கு கொண்டு போனான். நான் சொன்னேன் இல்லை, சூர்யாவுக்கு வேறு வழியே இல்லை. ரெண்டு பேருமே ரிலேட்டிவ்ஸ். அதுவும் பிங்கியோட அம்மா ஃபாரினில் இருக்காங்க போல. பிங்கியோட அப்பா இங்கே இருக்காங்க. சூர்யாவுக்கு பிங்கியோட அப்பாவை பார்த்து ரொம்ப பயம். அம்மாவும் பிங்கி ஏதாவது சொல்லி கொடுத்தா ஃபோனில் திட்டுவாங்க போல சூர்யாவை. ஆனாலும் எனக்கு சூர்யா மேலே ரொம்ப கோவமாக வருது. காவியா, உன ஃப்ரெண்டு பிங்கி வரலையா? யார் சொன்னா பிங்கி எனக்கு ஃப்ரெண்டுன்னு? தெரியுமே, உனக்கும் பிங்கி தான் ஆகவே செய்யாது. ரெண்டு பேரும் எப்பவுமே சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க. அதில் எப்போவுமே பிங்கி தான் ஜெயிப்பா. அவளை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாத நீ. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? தெரியும், நீ எப்போவுமே பிங்கி பிங்கின்னு அவளுக்கு பின்னாடி தான் சுற்றிட்டு இருப்ப. அவளுக்கு சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுப்ப. ஆனால் அவளுக்கு ஒன்றும் பிடிக்கவே செய்யாது. ஒன்றும் ஃபுல்லாக பண்ணின்னு கூப்பிட்டு உனக்கு அறிவே வரல. உனக்கு பொறாம பிங்கிக்கு மேலே. ஐயோ, இவனை என்ன பண்ணுறதுனே தெரியல. பிங்கிக்கு இவனை சுத்தமாக பிடிக்கவே செய்யாது. இவன் குடிக்க சாக்லேட் எல்லாம் அவள் டஸ்ட்பினில் தான் போடுவான். அது கூட தெரியாமல் இருக்கான். இவன் ஃபுல்லாக பிங்கி எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சுற்றிட்டே இருக்கான். பிங்கி மோஸ்ட்டாக ஃபஸ்ட் அல்லது செகண்ட் ஸ்கூலில் வருவான். இன்னும் அவளை காணல. நெட்டவள்ளிட்ட கேட்டு பார்ப்போம் பிங்கி வரலையான்னு. நெட்டவள்ளி, பிங்கி வரலையா நெட்டவள்ளி? குமார், வாயை மூடிட்டு. ஒன்னால தான் நெட்டவள்ளி அழுதுட்டு இருக்கா. நான் இப்போ என்ன கேட்டுட்டேன்? பிங்கி வரலையான்னு தானே கேட்டேன். நெட்டவள்ளி, என்னாலையா நீ அழுதுட்டு இருக்க நெட்டவள்ளி? இல்லை இல்லை, நான் அழவே இல்லையே. வாயை மூடிட்டு. ஒன்னால தான் அழுதுகிட்டே இருக்கா. ஃபர்ஸ்ட் அவள் அழவே இல்லை. நீ பிங்கி வரலையான்னு கேட்டது வந்து அவள் அழுதுட்டு இருக்கா. நீ சும்மா வாயை மூடிட்டு இருப்பியா? நான் பிங்கி வரலையான்னு தானே அவள்கிட்ட கேட்டேன். பம்பா, பிங்கி வரலையா பம்பா? பிங்கியும் சூர்யாவும் டூர் போயிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ரிலேட்டிவ்ஸ். எவ்வளோ டே ஸ்டூடெண்ட் தெரியுமா உனக்கு? ஒரு வாரம்னு பிங்கி சொன்னது போல இருந்து. என்னது, ஒரு வாரம் பிங்கி டூர் போயிருக்காளா? என்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லவே இல்லை. டூரில் இருந்து கண்டிப்பாக எனக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு வருவா. நெட்டவள்ளி விடு நெட்டவள்ளி, அழாத. ஸ்கூல் திறந்ததுலேருந்தே சூர்யாவால் நான் அழுதுகிட்டே இருக்கேன் தெரியுமா? வீட்டில் போய் அழுவேன். மேம் வாரது போல இருக்கு, எல்லாரும் அமைதியாக இருங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். என்ன இன்னைக்கு கிளாஸில் 2 பேர் குறைஞ்சது போல இருக்கு? ஆமாம் மேம், பிங்கியும் சூர்யாவும் டூர் போயிருக்காங்க. ஓ சரி சரி, அவங்க 2 பேரும் ரிலேட்டிவ்ஸ் ஆச்சு, சேர்ந்து போயிருப்பாங்க. எல்லாட்டையும் காலமையிலிருந்தே பிங்கியும் சூர்யாவும் டூர் போயிருக்காங்க சொல்லி எனக்கு வாய் வலிக்குது. காலமையிலிருந்தே சொல்லிகிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு நெட்டவள்ளி வந்ததும் நெட்டவள்ளிட்ட சொன்னேன். அதுக்கப்புறமா குமார்கிட்ட சொன்னேன். இப்போ மேம்கிட்ட சொல்லி. மேம், நெட்டவள்ளி காலமே அழுதுட்டு இருக்கா மேம். என்னாச்சு நெட்டவள்ளி, எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மேம்.
நெட்டவள்ளி நான் மேம்கிட்ட சொல்லட்டேன், நீ எடுக்கலையேன்னு. வாயை மூடிட்டு இருந்துக்கோ. என்ன நெட்டவள்ளி, என்ன எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? மேம் ஒன்றும் இல்லை மேம். யாராவது ஏதாவது ரீசன் இல்லாமல் அழுவாங்களா? ஏதாவது ரீசனுக்கு தான் அழுவாங்க. நெட்டவள்ளி சும்மா இரு நெட்டவள்ளி, நீ அழுதுகிட்டே இருக்க, கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ண. பம்பா என்னன்னே தெரியல, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஃபுல்லாக அழுகையாக வந்துட்டே இருக்கு. நெட்டவள்ளி பாரு, உங்கள் அம்மா வந்திருக்காங்க. அழாத நெட்டவள்ளி. நான் வேணும்னு அழுதுட்டு இருக்கேன், எனக்கு கண்ணில் இருந்து கண்ணீராக வருது. மேம், நான் தான் நெட்டவள்ளியோட அம்மா. அவள் நோட்டை எல்லாம் வீட்டிலேயே மறந்து வச்சுட்டு போயிட்டா, அதனால தான் நான் கொண்டு வந்தேன். வாங்க வாங்க நெட்டவள்ளி, இன்னைக்கு என்னன்னே தெரியல, கால மேல இருந்து அழுதுட்டே இருக்கா. வீட்டில் இருந்து போகும்போது நல்லா தானே போனா, திடீர்னு அவளுக்கு என்னாச்சு? நான் என்னன்னு கேட்ட பிறகு சொல்லல, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. நெட்டவள்ளி என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஆண்டி, சூர்யா இருக்கா, எல்லாமே டூரு போயிருக்கான். நெட்டவள்ளிட்ட சொல்லாமல் போயிட்டானா, அதனால அவள் அழுதுட்டே இருக்கா. சூர்யா தானே ஆண்டி நெட்டவள்ளியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு போல. நெட்டவள்ளி, உனக்கு என்னாச்சு? அவன் உன்கிட்ட சொல்லிட்டு போன என்ன, சொல்லாமல் போன என்ன? எதுக்கு நீ இப்படி அழுதுட்டு இருக்க? வா வீட்டுக்கு வா, உனக்கு சரியா தாரேன். நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போ. யார் ஒன்று ஸ்கூலுக்கு வர சொன்னா? வீட்டில் இருந்தாலும் ஃபுல்லாக சூர்யான்னு அழுதுட்டு இருக்காது, கிளாஸில் வந்தும் ஃபுல்லாக அழுதுட்டா இருக்க. வா வீட்டுக்கு வா, அப்பாட்ட சொல்லி கொடுத்து உனக்கு சரியா அடி வாங்கி தாரேன். அவன் டூரு போனா என்ன, டூரு போகலைன்னா உனக்கு என்ன? உன்கிட்ட பேசினா என்ன, பேசாமல் போனா உனக்கு என்ன? சரி விடுங்க, சின்ன பொண்ணு தானே. இல்லை மேம், முன்னாடி எல்லாம் எவ்வளோ படிச்சுட்டு இருந்தா தெரியுமா? ஃபுல்லாக ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுப்பா. இப்போ 5th 6th 7th கீழோடி போயிட்டே இருக்கா. வீட்லேயும் ஃபுல்லாக இப்படி தான் அழுதுட்டு இருப்பா. சூர்யா நட்டு பேசல, பிங்கி கூட பேசியான். என்ன பழக்கம் இது? அவள் சின்ன பிள்ளை தானே, சின்ன பிள்ளையில எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இவ கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கா. நானும் வீட்டில் வச்சு தான் சும்மா என்னட்ட புலம்பிட்டு இருக்கான்னு நினச்சா, ஸ்கூலில் வச்சு வந்து அழுதுட்டுலாம் இருக்கா. அதனால தான் படிப்பு கீழோடி போகுதா இருக்கும். மேம், கொஞ்சம் நெட்டவள்ளியை கொஞ்சம் நல்லா பாருங்க. என்ன மேம், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு நாள் கிளாஸில் இதே போல் சண்டை போட்டு அழுதுட்டு ஒரு நோட்ஸுமே எழுதல. அதுக்கப்புறமா பூமாரி வீட்டில் போய் எழுதியிருக்கா போர்ஷன் எல்லாம். நெட்டவள்ளி, இதெல்லாம் என்னது? அம்மா போமா, என்ன மானத்தை வாங்க மணி போயிரு. வீட்டுக்கு வா, உனக்கு சரியா தந்தானா நீ திருந்துவ. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா பை பை.